வணக்கம். ஈழத்து கவிமர சுவாமி சிவராஜா ஈழத்திலேருந்து யாதும் ஊரமே சிவமங்கையில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்போம். என்னுடைய பதிவு என்னென்னு சொன்னால், ஈழத்தில் இப்போ நடைமுறையெல்லாம் தடகுலாத்தான் போய்கொண்டிருக்கு. அவங்கவுங்கள சுய லாபத்துக்காக வேண்டியும் அவங்களோட தேவைக்காக வேண்டியும் அதை ஒரு பொருட்டாக பயன்படுத்துகிறாங்க. மக்களுக்கு அது நன்மை எந்தளவு சேர்க்கும்ன்றது ஒரு சந்தேகத்தின் பேரில் இருக்கு. முற்றுமுழுதாக நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன்னு சொன்னால், இங்கே ஈழத்தில் இனவாதத்தை குழப்ப நிலைக்கு கொண்டு வராங்க. இனவாதத்தை தூண்டுறாங்க. குழப்பம்ன்றதை விட தூண்டுறாங்க. என்னடா அப்படி சொல்கிறாங்க? உண்மையாகவே இனவாதத்தை தூண்டுறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஆரம்பத்தில் ஏற்கனவே நான் அந்த பதிவு போட்டது தான். ஈழத்தில் இருந்தவங்க தமிழர்கள். குபேரனுக்கு பிறகு ராவணன், அதுக்கப்புறம் மன்னர்கள். விஜயன் கல்யாணம் முடித்த பிறகு தான் எல்லா தேசங்களும் மக்கள். சரியா? இதை நீங்கள் மறைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சீங்க. நூலகத்தை அழிச்சிங்க, தமிழ் மக்களை சின்ன பிள்ளைகள்லாம் புலி என்று சொல்லி ஒரு கோட்பாட்டில் அழிச்சிங்க, நூல்களை அழிச்சிங்க, ஓலைச்சுவடிகள் அழிச்சிங்க, பிள்ளைகள் படிப்பில் இருக்கிற வரலாற்றில் உண்மையான விஷயங்களை தூக்குனீங்க, சிங்கள பேர்களை போட்டிங்க. இப்படியெல்லாம் செஞ்சு மூடி மறைச்சிங்க. என்னத்துக்கு? இந்த பிள்ளைகளுக்கு விஷம், இந்த தேள் கொட்டின ஒன்றுக்கு மேலே ஒன்று விஷம் கூட அதுவும் அந்த தன்மை தான் அடையும். அந்த விஷத்தை நீங்கள் தெரிவிக்கிறீங்க. பஸ்ஸில் போகும்போது அவருக்கு சிங்களம் தெரியும், நல்ல சிங்களம் தெரியும், தமிழும் தெரியும். அவர் சிங்கள ஆசிரியராக அவர் படிப்பு சொல்லி போறையே இந்த படியன்ட்ட என்ன சொல்கிறவங்களுக்கு என்ன கவலை அடிக்குது என்னன்னு சொல்கிறேன். அரசியலை பற்றி அந்த படியன்கிட்ட படிப்பிச்சு போகிறேன். அந்த படியனுக்கு சின்ன வயசு, அது உண்மையான விஷயத்தை சொல்லி போகல. அந்த நம்மளோட நாடு இலங்கை ஈழம் சிங்களருக்குரிய சொந்தம். தமிழர்கள் எல்லாம் மந்தேரிகள். அவங்க நம்மளை இருக்க விடுறாங்கல்ல. நம்மளை சமூகத்தில் இருக்க உறவுகள்லாம் வெட்டி கொலை செஞ்சு கற்பழித்து கொண்டவங்க. அப்படி இப்படி என்று பொய்ய சொல்லிக்கொண்டே போகிறேன். பஸ்லேருந்து எனக்கு அந்த நான் அரசியல் படிக்கணும், அரசியல் தான் முக்கியம், நம்மளை கொண்டவனெல்லாம் இப்படிலாம் இருக்கானுங்கள், இப்படியெல்லாம் செய்யலாமான்னு நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு திணிக்கும் போது அந்த பிள்ளைகள் அதை கேட்டு என்ன சொல்லுங்களா, அதெல்லாம் ஒரு விஷத்தேடுகளாக தானே மாறுது. உண்மையாக நீங்கள் ஒரு படித்த நீங்கள் உண்மையை சொல்லி கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஏன் அப்படி ஒரு பொய்யான இது? சரி, நீங்கள் தமிழ் மக்களை கொண்டீங்க, யாழ் நூலகத்தை அழிச்சிங்க, தமிழ் மக்களுக்கு புலிப்பட்டை கட்டினீங்க, சின்ன பிள்ளைகளும் புலி தானே. உங்களுக்கு தமிழாக்கள்ன்றாலே புலி தான். அந்த புலி என்னத்துக்கு உருவாகணும்னு யோசிச்சிங்களா? நீங்கள் எங்கேயோ கடந்து விஜயன்ற வரைக்கும் தமிழர் குவேணியை கல்யாணம் கட்டி அவள் தமிழ் பெண். அப்போ அதிலேருந்து உருவாகி நீங்கள் கொண்டித்திருந்து அதுகள்ற இடத்த நீங்கள் அபகரித்து அதுகள்ற இடத்த சொத்து பத்தெல்லாம் ஆட்சி செஞ்சு அதுகள்ற உடைமையெல்லாம் அழித்தா அப்போ எத்தனை நாளைக்கு அது அமைதியாக இருக்குங்க. இப்போ அதுகளுக்கு சுதந்திரம் வேணுமென்று கொஞ்சம் குழுவாக சேர்ந்து நியாயமான முறையில் அவங்க யுத்தம் நடத்தினாங்க. இப்போ யுத்தம் வேணாமன்றமே. தமிழில் நாசமாக போன கொஞ்சம் பேர் இருக்கான், காட்டி கொடுத்தோம். அவனுக்கு இருக்கு அந்த அழிவு. அதே மாதிரி சிங்கள சனம், நல்ல சனம், அந்த இடத்துல பொய்ய தன் அரசியலை காணி பொய்யான வரலாறை பூத்தி வச்சிருக்கிற அரசாங்கமும் இருக்கு. அரசாங்கத்துக்குள்ளே இருந்த ஆட்களும் இருக்காங்க. அவங்க பொய்யா திணிச்ச கதைகள் புத்தகத்தையும் மாற்றித்தாங்க, வரலாறையும் மாற்றித்தாங்க, கதைகளையும் புனையாக கொண்டு வந்துட்டாங்க. உண்மையை சொல்ல வேண்டியவங்க தன்னை சுயலாபத்துக்காக வேண்டி அப்படியே மாற்றிட்டாங்க. ஆனால் தாயகம் இந்தியா இருக்குல்ல, அதுக்கு தெரியும் தன்னை இடம் தொப்புள் கொடி, தன்னை குழந்தை இளங்கண்டு. மகாபாரத போரை நீங்கள் அழிக்கலை.
அவரை அழிக்கலாமா? சீதையை பிடிக்கும். யாரை பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா சீதையை பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஈழத்தில் கொண்டு சீதையை வச்ச வடிவாக இன்றைக்கு வரைக்கும் ஈழம் வாழ்ந்து கொண்டிருக்கு. அதுக்கு பிறகு கண்ணகியை பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? மதுரையிலேருந்து ஓடி வந்து இங்கே வந்திருந்தப்போ. அதுக்கு பிறகு என்னென்னு பிடிக்கும்? ராமரை பிடிக்கும். ராவணனை பிடிக்காத? ராவணன் தாத்தன் இல்லை, அப்படி பிடிக்காம ராமரை பிடிக்கும். என்னது? அப்புறம் சிவலிங்கத்தை உருவாக்கி சிவன் தான் என்ற குல தெய்வம் என்று காட்டுனார்ல, ராமர் வழிபட்ட சிவலிங்கம். எல்லாம் சுற்றி கேட்குறீங்க. ராவணன் கொலைகாரன். ராவணன் மக்களை நல்லா ஆண்டான், எந்த கஷ்டமும் இல்லாமல் ஆட்சி செஞ்சான், மக்கள் மேலே அன்பை காட்டுனான். செழிப்பு மிக்க நாடு விலங்கு. யாருக்கு தெரியும் இந்த வரலாறு? அவன் ஒரு சிவபக்தன். அவனோட தலையில் ஒன்றை கொய்து சாமகானம் பாடணும். அவனுக்கு அந்த பொம்பளையை அவன் விரும்பித்தான், அவனை அடைய விடமில்ல. ஆனால் கடத்திட்டு வந்தான், கற்பழித்தானான். எங்களோட காவலர்கள், படையினர்கள் அவங்க படையினரில் காவலர்கள் ஒரு பொம்பளையை தொட்டிருப்பாங்க, ஒரு சிங்கள பொம்பளையில். இல்லை அவங்களதில் இருக்கிற ஒரு பெண்களை தொட்டிருப்பாங்க. எங்களோட தமிழ் இனமண்ண நீங்கள் சர்வசாதாரணமாக எடுத்துட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் கற்பு இருக்கு. ஒரு பொம்பளையை தொட மாட்டாங்க, ஒரு பார்வை பார்க்க மாட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களுக்கு என்னத்தை சொல்கிறோம்? ஒருவரும் கதைக்கும்போது ஒரு இது உன்னதமான நிலவன். இப்போ இந்த சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் விதைக்கிற விதையை வந்து சரியான விதை இல்லை, பொய்யான விதை. இந்த பொய்யான விதையை நீங்கள் விதைக்கும்போது அந்த முளைகள் வந்து விஷமாத்தான் மாறும். இப்போ அதுகளுக்கு எண்ணம் எல்லாம் இலங்கையை வந்து தமிழர்கள் வந்து நம்மளை ஆட்சி செய்வாங்க. அப்போ அதுக்கு ஒரு துவேஷம் வரும். ஏன் துவேஷத்தை நீங்கள் தூண்டுறீங்க? உங்களோட பிழைப்புக்காக வேண்டி. அப்போ நாங்கள் இவ்வளவுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு அவனை விட்டு தரோம். தமிழ்நாட்டில் செத்ததுக்கு ஆதாரம் இல்லைன்னா செம்மணி புதைக்குழி மண்ணிலே குழந்தைகளும் புலிகளா? அது ஆதாரம் இல்லையா? அப்போ அந்த ஊரில் 1.5 லட்சம் பேர் என்னத்துக்காண்டி செத்தவங்க? நாங்கள் எங்களோட காட்டுக்கு நாங்கள் எங்களோட சுதந்திரமாக வாழத்தானே கேட்குறோம். நீங்கள் எங்களை போட்டு ஏன் இவ்வளோ அது எந்த அரசாங்கம் வந்தாலும் இப்படி தான் இருக்கீங்க. ஒன்று வந்தால் சரியாயிரும்னு பார்த்தா எல்லாமே அப்படி தான் இருக்கீங்க. ஒரு உதாரணம் தெரியுமா? கொழும்புல 11ஆம் ஆண்டு ஓஎல் ரிசல்ட்ஸில் மார்க்ஸ் வந்து கேட்டிங்கன்னா குறையத்தான் இருக்கு. இந்த மட்டக்களப்பில் 80 அங்கே 40-50 தான் இருக்கு. அப்படி இருந்தால் தமிழ் மக்கள் இடங்களில் படித்து டாக்டர் எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த 40க்கும் 80க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்திங்கன்னா சரி பாதிக்கு மேலே. அதுலேயே ஒரு இனவாதத்தை பார்க்குறீங்களா? சிங்கள ஊர்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மார்க்ஸ் குறைய சித்தி, 30க்கு மேலே சித்தி. அதே கிராமத்தில் இருக்கிற தமிழ் மக்கள்லாம் 80க்கு மேலே சித்தி. அதே அது அந்த இடத்த போய் சிங்களத்து மீறியதில் படித்தா வெற்றியெல்லாம் அந்த மார்க்ஸில் தான் சித்தி. தமிழன்ட்ட மூளை கூட. அவனை எப்படி மடக்கலாமன்றதை வச்சு நீங்கள் மடக்குறீங்க. இந்த கல்வியிலேயே இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்துறீங்க. இந்த குழந்தைகளுக்கு இனவாதத்தை தூண்டுறீங்க. உண்மையான வரலாறு எல்லாருக்குமே தெரியும். தெரியாண்டு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். பெரிய அரசியல் செய்கிற அரசியல்வாதிகளுக்கு, சில அப்பாவி சிங்கள மக்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களோட அரசியல் லாபத்துக்காக நீங்கள் சொல்லி பொய்யை சொல்லி நம்ப வச்சுட்டீங்க. இப்போ நாங்கள் பலியாடாயிட்டோம். எங்களுக்கு போர் வேணாம், ஆர்ப்பாட்டம் வேணாம், யுத்தம் வேணாம். எங்களால் நிம்மதியாக நாங்கள் இருந்த இடத்துல வாழ விட்ட சரி. நீங்கள் தேசிய அடையாள அட்டையில் பிஎன் இருந்தது, என்னத்துக்கு எடுத்து நீங்கள் நூலகத்தையும் அழிச்சு நீங்கள். நன்றி, வணக்கம். ஈழத்துக்காக வாணி செல்வராஜா, ஈழத்திலிருந்து.